அப்கிரேடாக பண்ணுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு ஸ்டீல் பண்ணி பார்ப்போம். இது வந்து இந்த கொக்கோவில் வந்து ஹெல்த்தை பற்றி இப்போ பொட்டியில் போயிட்டு போட்டுடலாங்க. பொட்டியை போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டுடணும். எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வச்சிடணும். ரெண்டாவது டெபாசிட்டில் போடணும். அங்கே போகணும். டெபாசிட் இருக்குது. நான் வந்து தானே போனேன். நான் எதுக்கு தேவையில்லாத என்ன உங்களுக்கு அடுத்த பார்ட் வேணும்னா 2K லைக் டார்கெட் கண்டிப்பாக இந்த செகண்ட் பார்த்து வரும். லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த பண்டல் அப்கிரேட் போட்டுடலாங்க. எவனோ ஆட்டிய போட்டானா? எவனோ ஆட்டிய போட்டுருவாங்க. எப்படின்னு தெரியல. ஐயோ என்ன போட்டுது? என்ன கைஸ் வெளில தோத்தி விட்டானுங்க. ஐயோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போகணுமா? கைஸ் தேவையில்லாத வேலை கைஸ், கடுப்பாகுது. லைக் பண்ணிடுங்க. மறக்காம ஷேரும் பண்ணி. என்ன கைஸ் இது எங்க? ஐயோ சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். ஜாயினடு பார்க்கு பாய். ஓஹோ என்னோட ஃப்ரெண்டு பாய். இந்த கேமில் தான் ஃப்ரெண்டு கொடுத்து வச்சிருந்தேன். அவன் என்னை இன்வைட் பண்ணுறான். அவன்கிட்ட ஆடியோ போடுமா? கைஸ் அவன்கிட்ட போயிட்டு ஆடியோ போட வேண்டியதான்.
விட்டு போறேன் நான். எப்படாச்சும் ஆட்டோ போடணும் கைஸ். ஜூ பாஜா பி மந்திர போடுங்க கைஸ். ஜூ பாஜா பி ஜூ பாஜோ. ஐயோ தேவையில்லாத ஆயிட்டு விட்டாங்க. சரி போடுவோம். நம்மளுக்கு கிடைச்சது இந்த இது பொட்டி எடுத்துட்டு போயிட்டு போடுறாங்க. இந்த பொட்டியை போட்டுட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஃப்ரெண்டுனா அந்த உண்மையான ஃப்ரெண்டு இல்லை, விளையாடுறது ஃப்ரெண்டு இல்லை, ஸ்கூலில் ஃப்ரெண்டு இல்லை, கேமில் இவனே ஃப்ரெண்டான இவனும் இல்லை. நானே எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருந்தேன் ஆட்டோ போடுறது. நம்மளோட கிரிமினல் மைண்ட் ஒழுங்காக விட மாட்டேங்குது. நீங்களே பாருங்க, அழகாக போயிட்டு இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரெண்டோட பஸ்ஸில் போயிட்டு ஆட்டோ போடுறோம். இன்னும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க ட்ரிஸ்ட்டை பார்த்தீங்களா காய்ஸ், நம்ம கார் தான் நம்ம தான். சரி போயிட்டு பார்ப்போம். நம்ம திறந்தே பார்த்து இப்படிதான் போயிட்டே இருக்கோம். எதுக்கு நம்ம போயிட்டு சப்போர்ட் பண்ணுவோம். பில்டர் போட்டலாமா? ஏய் சூப்பர். பண்ட்லரா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன் गाइस இத. ஐயோ சரி ஒரு பொட்டி ஏறி அப்புறமா போடுங்களா அது. சரி போவோம். गाइस இங்க பாருங்க, இந்த வாரத்துல எவ்வளவு காசு இருந்துச்சுன்னு இப்ப ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களா. கொஞ்சம் சர்க்குன்ட்டு $3 ஏறுனுச்சு சர்க்குன்ட்டு. இப்போ கூட 2 ஏறுது. சரி போவான் நம்ம ஃப்ரெண்டு ஆட்டையை போடுறது. அவன் தானே சுட்டுற வேண்டியதான் गाइस. என்ன கன் வாங்கிடுமா गाइस சொல்லுங்க? கன்னு வாங்கிட்டு பண்ணுமா? இந்த கண்ணே ஸ்பீடாக தான் அடிக்குது. யோசிச்சுக்கல இவன்ட்ட ஆட்டையை போட்டுட்டு அடுத்த பொண்ணு. இவனே இல்லையா? இவன் எங்கே போனான்? இவன் எங்கே போனானே தெரில எனக்கு. எங்கடா போன அம்பி? गाइस லைக் முக்கியம். 2K டார்கெட் வச்சிருக்கேன், அது கூட பண்ண மாட்டீங்கன்னா என் சேனலே ஸ்டாப் ஆயிரும் गाइस. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவே போடுறது. இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போட்டேன். அதுவும் மை ஃபிஷிங் ஃப்ரெண்டாக தான் போட்டேன். இப்போ போயிட்டு என்ன பண்ணுறது, போகலாம். இப்போ அந்த பொண்ணுகிட்டாச்சும் எப்படியாச்சும் ஆட்டையை போடுறோம். கன் எடுத்து போயிட்டு எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுவோம். ஓடு போலீஸ் வராங்களா?
அந்த பொண்ணுக்கு தெரியாது நான் வரேன்ட்டு. கரண்ட் சண்டை போடுங்க இது சாக்கில் ஓடுறேன். நம்மளுக்கு போலீஸ் இந்த கண்ணே பார்த்துங்க. ஐயோ பொண்ணே அடிச்சிருச்சு. என்னங்க இது நம்மளுக்கு வந்து சோதனை. நம்ம யார்கிட்டையும் மாட்டி போட முடியாதா? ஐயோ காய்ஸ் நம்ம ஃப்ரெண்டு இருக்காரான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாய் இருக்காருதான். இந்த பொண்ணு வெளில போயிடுச்சா? இல்லை இருக்கு. இந்த பொண்ணு கொடுத்து வைப்பா கட்சி அவ்வளோ திறந்து பார்த்தோம். அங்கே ஒருத்தன் தான் வரான். நம்ம டேரண்ட் பார்த்துக்கலாம் காய்ஸ். நீங்களே சொல்லுங்க. அந்த பொடி பையன் தான் நம்ம டேரண்ட்டுக்கே போதும். இப்படி கரெக்டா? அவளுக்கு கில் பாயிண்ட் வந்து 1 தான் ஆகுது காய்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ், செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஃபிஷிங் ஃப்ரெண்டாட்டு தான் கஷ்டப்பட்டு விளாண்டுருந்தேன். அதில் என் ஃப்ரெண்டு ரீபத்து 9வது ரீபத் பண்ணிவிட்டு அடுத்து கெட்டு பட்டு ஏன் ஆட்ட புரியுதியா? காய்ஸ் நான் ஃப்ரெண்டுன்னு பார்த்தேன். என்னடா எண்ணெய் அடிக்கிற அளவுக்கு நீ எண்ணெய் அடிச்சிரியா? போடா போயிட்டு எடுத்துக்கோடா. போடா எடுத்துக்கப்பா. நான் போயிட்டு வரேன். காய்ஸ் இதுக்கிட்டே நான் சுட்டே ஆவேன். ரெண்டும் இல்லை மண்ணும் இல்லை ஒன்றும் வர்றாங்க. தம்பி சுட்டே உனக்கு கொண்டுருவோம் போயிரு. காய்ஸ் நான் ஒரு கன்னா வாங்க. ஓடுடா தம்பி. எத்து போடா. நாங்க தான் எங்களோட சப்ஸ்கிரைபர் தான். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு தான் காய்ஸ் நான் போடுவேன். ஏன்னா இப்போ நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுட்டு என்னோட ஸ்டீல் பண்ணுறதா என்னோட குறிக்கோள். தெரிஞ்சதே பழப்பா வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. அதான் இந்த கேமோட டாஸ்க்கு. நான் என்ன பண்ணுறது? பாலிசி போங்கடாட்டு இதே பார்த்துட்டு போங்க. பொண்ணு சுட்டுருச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குன்னு இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரோப்ளாக்ஸா, ஃப்ரீ ஃபயரா, அப்புறம் நான் அப்படி பண்றேன். இந்த பொண்ணு சத்தியமா நான் ஆட்டே போடுவேன் பொண்ணுகிட்ட. காய்ஸ் இந்த பொண்ணுகிட்ட இதுக்குன்னே ஆட்டே போடுறோம் நம்ம. ஐயோ ஆஹா நீ சாமி பயத்தை காட்டிட்டான் பாரம்மா. ஐயோ காய்ஸ் நம்மளோட டேலண்ட் வீணா போச்சு. சுடுதா பாருங்க. என்ன அங்க பார்த்துட்டு இருக்குது? நம்ம இதை சுட்டாதான் கொடுக்குறோம். டேலண்ட் வீணா போச்சு.
என்ன காய்ச்சி இது கடுப்பாகுது. நம்மளுக்குனே எல்லாம் வளரணும். நிலமே இதோ நம்ம அடுத்து வாழை தான் போட்டு நம்ம பெஸ்ட்டாக ஆகிறோம். பெஸ்ட்டாக வரணும். நம்ம கடைசியில் என் ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அதான் எனக்கு கடுப்பாகும். நம்ம இப்போ போயிட்டு அந்த பொண்ணு கடுப்பேத்திருச்சு கை. இந்த வீடியோ 20 நிமிஷத்துக்குள்ளே முடியுமான்னு தெரியாது. நான் கிட்ட திருடா பாடம் விட மாட்டேன். இந்த தரன் தான் காட்டி விட்டுருக்கு. நம்ம ஒரு சைடு வாப்பா போவோம். அந்த பொண்ணு நிறைய காசு வச்சிருக்கு. காசு வச்சிருந்தா பெரியது இல்லை. புத்தி வச்சிருக்கணும். புத்திசாலியா இருக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அவ்வளோ சத்தியமான ஆட்டை போடுவோம். கடுப்பாவுது கைஸ் எனக்கு. நான் சொல்றேன் இந்த பொண்ணுகிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்தா வச்சு என்ன அவ்வளோதான். என்னோட காசு தான் காலி பண்ணுறோம். இப்போ பாருங்க எழுப்பு மீனும் சொல்ல முடியாது. யார் இது கவர் எடுத்து அடிக்கணும் வச்சுன்னு நம்ம கவர் மண்டையிலே குத்துணும் நல்லா. நான் டரண்ட் வாங்கணும்னு ஜாலியாக இருப்பேன். இந்த டரண்ட் வீணா போச்சு. காய்ஸ் இது சத்தியமா என்ன அதுன்னு புரியல. எத்தனை பேர் தான் நான் அடிக்கிறேன் சொல்லுங்க. எனக்கு இத்தனை பேர் வரானுங்க. அவ்வளோதான் கைஸ். நம்ம சோழியே முடிச்சு விட்டுட்டானுங்க கைஸ். இது என்ன கைஸ் லீவ் கொடுத்து வருவோம். லீவ் பண்ணிடு. டரண்ட் எதுக்கு அடிக்க மாட்டுது? ஈவெண்ட்டும் எதுவும் நடத்த மாட்டுறானுங்க. என்னோட டரண்ட் வேஸ்ட்டாக இருக்கு. இப்போ ஃபேவரட் இதில் எதுக்கு கைஸ் கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு எதுக்கு ஃபேவரட்டு? நோ சப்போர்ட்டட் என்னமோ கொடுத்துருக்கானுங்க. சர்வர் பார்ப்போமா கைஸ்? சர்வர் நல்ல சர்வராக ஜாயின் கொடுக்கும். எனக்கு எவனும் ஸ்டீல் பண்ண விட மாட்டுறானுங்க. சர்வர் இருக்கா? ப்ரைவேட் சர்வர் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இந்த பிளாக் பண்ணி விடணும். சர்வர் வந்து அவங்க 2 பேர் தான். புரிஞ்சு போச்சு. வசண்டிங்கில் வச்சு எவன் இருக்கானோ 2 பேரா? ஒன்று இருக்கானா? ஒன்று நல்லா பெரிய ஆளாக போயிட்டு அவன்கிட்ட அட்டையப்பட்டா சரியான காசு கிடைக்கும் காய்ஸ். அதை நம்ம இன்னைக்கு நடத்தியே ஆகிறோம் காய்ஸ். எல்லாரும் மந்தத்தை போடுங்க. ஜூபா ஜாபி ஜீபா ஜிபி ஜோ ஜா ஜின்ட்டு போடுங்க. நம்ம எப்படியாச்சும் காசு இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டீல் பண்ணியே ஆகணும். ஐயோ இந்த இடத்துல போயிட்டு மொழி விட்டுருக்காங்க பாருங்களா. சத்தியமாக 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மளால முடியாது. போ 30 நிமிஷம் எக்ஸாக்ட்லி 30 நிமிஷம் வச்சுக்கலாம். 30 நிமிஷத்தில் நான் அவனை வச்சு ஸ்டீல் பண்ணுறேன். ஆனால் பெரிய ஆளாக ஸ்டீல் பண்ணாதான் நல்லது. ஆனால் எங்கே கைஸ் இங்கே நான் ஜாயின் பண்ண போகிறது கரெக்டா? எங்கே வழியே தெரியல எனக்கு. இந்த வழியாக போவான்.
ஏதோ இருக்கு. என்ன இருக்குது இடம்? மாடம் கொடுத்துருக்காங்க. போ அப்படியே போ அப்படியே. அவ்வளோதான் மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு எங்கே காசு போகிறது சொல்லுங்க நீங்களே. இடம் தெரியல. ரெக்கார்டு எவன் இருக்கீங்க சொல்லுங்க நீங்க. அங்கே ஒருத்தன் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அங்கே ஒருத்தன் இருப்பான். நான் கரெக்டாக சொல்லுவேன். அங்க ஒருத்தர் இருக்கானா? மாட்டிக்கிட்டியா கருப்பாடி? மாட்டிக்கிட்டான். ஐயோ கார் நின்றுச்சு गाइस. கார் வேற நின்றுச்சு. எப்படி போறதுன்னு தெரியல. ரீஸ்பான் கொடுத்து வரேங்க வேண்டியதான். இப்போ போயிட்டு அவன்கிட்ட திரும்பி காட்டிடுறோம். அவனை பார்த்துட்டேன் காசு. திரும்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஈஸ்மான் அடிச்சா வந்துட வேண்டியதுதான். ஒரு பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. என்ன வயசுது கண்டு எது முடியாச்சு. கிளிக் அடிக்குது காரு. கீழே கவுந்துருச்சு. ஐயோ முடியலையேன்ற மாதிரி எவனோ இறங்கி இருக்கான். தண்ணி கட்டிச்சு. எவன் அவன் ஒழுங்கா சொல்லிடுங்க. காசு போகுது பாருங்க. காசு அழகா போகுது. $34 அப்படியே பச்சையா போயிருக்கு. அழகா போகும் பாருங்க. கண்டிப்பா காசு போனாலும் பிரச்சனை இல்லை. நடந்தாச்சு ஓடிட்டாங்க சொல்லுங்க. காரே சரியில்லை. கார் தான் நல்லாவா இருக்கு. எனக்கு கண்ட்ரோல் ஒழுங்கா தரல இந்த கேம்ல. கண்ட்ரோல் வந்து நடக்கிற மாதிரி கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்களே தான் எப்படி நடக்குவீங்க சொல்லுங்க. ஐயோ கவுந்துருச்சு. என்ன வேலை காய்ஸ். ஐயோ முடியல. சோதனை மேல் சோதனை வேதனையா இருக்கு. காசு போகுது அப்படியே $40 அப்படியே போகுது गाइस பாருங்க. சிக்குன்னு போகும் பாருங்க. ஏன்டா இந்த காசை உருவீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் எனக்கு இந்த கேமில் வந்து கடுப்பாக நிறைய போலீஸ்லாம் வந்துட்டு கரண்ட் இருந்தால் கூட ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. நம்ம போயிட்டு இங்கே இருக்கானா பிளான் பண்ணிட்டேன் பிளானு.
இன்னொரு டரண்ட் போடுறேன். கண்டிப்பாக போடுவாங்க. கண்டிப்பாக டரண்ட் போடுறது தான் என்னோட லட்சியம். 2 மாடி கட்டிட்டேன்னா அதோட எனக்கு பிரச்சனை இல்லை. போயிட்டோட தம்பியோட காசு ஆட்டிய போட்டதே தம்பிக்கு தெரியல. புரியா புறாரு நான் தண்ணியை குடிச்சிட்டு எட்ட போயிடுவேன். நான் படிக்க அவங்க என்ன பண்ணேன் சொல்லுங்க. நான் படி போனேன்னு போயிட்டுருக்கேன். என்னையும் வந்து அடிச்சானா நான் போயிட்டு அடிப்பேன். சரியா வா 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 வந்தனா அடிங்க ஹெல்த் எடுத்துட்டு போக வேண்டியது. நிறைய ஒண்ணுமே இல்லையா? எவனும் இல்லை. எவன் தான் இருப்பான் அப்ப? டேன்னு ஒருத்தன் இருக்கான். இது ஒருத்தனை தேடுவோம் பைஸ். அங்க இல்லை கைஸ், நான் பார்த்துட்டேன். அதனால நம்மளுக்கு காசே குறைய மாட்டேங்குது. டரண்ட் அடிக்குது. டரண்ட்டை கண்டிப்பாக வாங்கி போடுறோம். நம்ம நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு வாரம் போச்சாலும் அதோ மாட்டிக்கிட்டு ஒரு பலியாடு மாட்டிக்கிட்டு கைஸ். இந்த பலியாடை போட்டு போய் சொன்னா சரியா இருக்கும் அவனுக்கு. இப்ப நம்ம பெரிய ஆளோட இதை அதே போட போறோம். இறங்கிட்டு கைஸ் அவன் எங்க இருக்கான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஜிடிபி ப்ரோக்கு ஒருத்தன் ஆஃப்லைன்ல இருந்தா கைஸ், அவர் ஆட்டோ போட்டு போயிட்டாரு. $500 வந்துருச்சு. Bye.